கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. குருஜி குருஜி, உங்களை பார்க்க வேதவல்லியும் உமையாலும் வந்திருக்காங்க, அப்படிதானே? குருஜி, ஆமா குருஜி, வேதவல்லி அம்மாவும் உமையால் அம்மாவும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆனா அது எப்படி? இப்போ அவங்க என்னை பார்க்க வந்துதானே ஆகணும். ஓ, அவங்கள வர சொல்லு, நானும் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, சீக்கிரமே வர சொல்லு. சரிங்க குருஜி, இதோ உடனே வர சொல்றேன். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வாங்க. உமையால், வேதவல்லி, எப்படிமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன குருஜி, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, எங்க அண்ணனும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா குருஜி, நாங்க உங்களை பார்க்க வரதா முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க எங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கதா உங்க சிஷ்யர்கிட்ட சொன்னீங்க. வேதவல்லி, காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் அதுவா நகர்த்தி செல்லும். அது போலதான் இப்போ நீயும் உமையாலும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. இது எனக்கு முன்கூட்டியே தெரியும். உமையால், என்னம்மா நல்லா இருக்கியா? இனியன் எப்படி இருக்கான்? இனியனுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு போல இருக்கே. குருஜி, ஆமா குருஜி, அவனுக்காக தான் உங்களை பார்க்கவே வந்திருக்கோம். அவனுக்கு கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிச்சு தரணும்ல, அதான் எங்களுக்கு நீங்க தானே உங்ககிட்டயே வந்து நல்ல விசேஷத்தை சொல்லிட்டேன், நாளையும் குறிச்சிட்டு போலாமே வந்திருக்கோம் குருஜி. அதுக்கு என்ன, உட்காருங்க, நாளை நான் குறிச்சு தரேன். உமையால், வேதவல்லி, உட்காருங்க. உமையால், சொல்லு, உன்னோட ஜாதகமும் பையனோட ஜாதகமும் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா குருஜி, 2 பேரோட ஜாதகமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நல்ல நாளும் குறிச்சு கொடுத்துருங்க. நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் அடுத்தடுத்து வைக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கு என்ன உமையால், சிறப்பா பண்ணிடலாம். உன்னோட ஜாதகமும் பையனோட ஜாதகமும் கொடு, நான் என்ன ஏதுன்னு உடனே கணிச்சு சொல்லிடுறேன். உமையால், பொண்ணு ஜாதகமும் சரி, உன் பையன் இனிய ஜாதகமும் சரி, அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த 2 ஜாதகமும் சேர்ந்தா ரொம்ப அமோகமா இருக்கும். வாழ்க்கை 2 பேருக்கும் இன்பமயமா இருக்கும். ரொம்ப நன்றி குருஜி. நான் ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் வந்தேன், எங்க ஜாதகம் ஏதாவது ஒத்து போகாம போயிடுமோன்னு. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கேன், என் வேதவல்லிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதை விட இனி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதான் ஜாதகம் ஒரு தடையா இருந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். நல்ல வேலை குருஜி, இப்போ உங்க வாயால இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு அவ்வளவு குளிர்ந்து போச்சு. ரொம்ப நன்றி குருஜி, என் உண்மையால சந்தோஷப்படுத்தினீங்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எதுவா இருந்தாலும் இந்த வேதவல்லி கண்டிப்பா செய்வேன். என்ன வேணும்னு கேளுங்க குருஜி. உமையால், வேதவல்லி, அவசரப்படாதீங்க. நான் ஒரு பாதியை மட்டும்தான் சொன்னேன், மீதி பாதியை இன்னும் நான் சொல்லலை. அதையும் கேட்டுட்டு அப்புறம் நீங்க உங்க பதில சொல்லுங்க. குருஜி, என்ன சொல்றீங்க? அந்த ஒரு பாதியில இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க, மீதி பாதியில என்ன இருக்க போகுது? அதுவும் நல்ல விஷயமா தானே இருக்க போகுது. அதானே குருஜி, நீங்க உங்க வாயால இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க, மீதி பாதி என்னவா இருக்க போகுது? அதுவும் வேதவல்லி சொன்ன மாதிரி நல்ல விஷயமா தானே இருக்க போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். உமையால், நான் இப்போ உனக்கு ஒரு நாளை குறிச்சு தரேன். அந்த நாள்ல இனியனுக்கும் இந்த பொண்ணு சஹானாக்கும் கண்டிப்பா திருமணம் நடந்தே ஆகணும். ஒருவேளை அன்னைக்கு நாள்ல இவங்க 2 பேருக்கும் இந்த திருமணம் நடக்கல அப்படின்னா இனி எந்த நாள்லயும் இவங்க 2 பேரால சேரவே முடியாது. குருஜி, என்ன சொல்றீங்க? இப்பதானே 2 பேர் ஜாதகம் அமோகமா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப உடனே இப்படி சொல்றீங்க? என்ன குருஜி, என்ன ஆச்சு உங்களுக்கு? குருஜி, என்ன குருஜி, என்னென்னமோ சொல்றீங்க, என் தலையில இடியே இருக்கிறீங்களே. அந்த நாள்ல கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும்ல, அந்த கல்யாணத்தை நாங்க நடத்திடுவோம்ல. இதுல நீங்க என்ன அன்னைக்கு நாள் நடக்காம விட்டுட்டா இனி எப்போ இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கன்னு சொல்றீங்க? உமையால், வேதவல்லி, பதட்டப்படாதீங்க. இதுல கோவப்படவோ பதட்டப்படவோ இங்க எதுவும் கிடையாது. நான் உள்ளதான் சொல்றேன். இந்த கல்யாணத்துல பல சிக்கல்கள் இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்த பல சதி ஏற்பாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீங்க எல்லாம் தான் முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். நல்லா தெரிஞ்சுக்க, இனியனுக்கு இந்த பொண்ணு தான் கண்டிப்பா பொண்டாட்டியா அமையணும். அப்படி ஒருவேளை இந்த பொண்ணு இனியனுக்கு பொண்டாட்டியா அமையல அப்படின்னா இனியன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். குருஜி, என்ன குருஜி, என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க? எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்ல, என் சகானா அவதான் மருமகளா வரணும். இவங்க 2 பேர் தான் ஒண்ணு சேரணும். இவங்க 2 பேர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன குருஜி, நாங்க உங்களை தேடி வந்தா நீங்க நல்லதா 4 வார்த்தை சொல்லுவீங்க, பார்த்தா தலையில இடி மேல இடி இறக்கிட்டே இருக்கீங்களே. உமையால், நான் அந்த முன்கூட்டியே சொன்னேன்ல, உள்ளதை மட்டும் தான் சொல்லுவேன்னு. இப்போ உள்ளதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் குறிச்சு கொடுத்த நாள்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அப்படி அந்த நாள்ல இந்த கல்யாணம் நடக்காம தவறி போச்சு அப்படின்னா இனியும் இந்த பொண்ணும் சேரவே வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சொல்றேன், நான் குறிச்சு கொடுத்த நாள்ல எப்படியாவது இவங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி பல சதிகள் நடந்துனே தான் இருக்கும். அதை நீங்க தான் எப்படியாவது போராடி நிறுத்தி இவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். குருஜி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு வேதவள்ளி வாக்கு கொடுத்துருக்கேன். வேதவள்ளி தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அது எப்படி இந்த கல்யாணம் நிற்கும்? அப்படியெல்லாம் நிற்காது. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறவளே நான் தானே. இந்த கல்யாணம் நிற்காது. நிற்கவும் நான் விட மாட்டேன். வேதவள்ளி, நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் தலைமையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தவறாதுன்னு எனக்கும் தெரியும். நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்ல, இந்த கல்யாணம் நிக்க 1000 சதி ஏற்பாடுகள் நடக்கும். அது எல்லாமே நீ முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்து. கல்யாண கடைசியில இனியன் வேற ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஆனா அது மட்டும் நடந்துடவே கூடாது. அப்படி அது நடந்துருச்சுன்னா இனியனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. குருஜி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க குறிச்சு கொடுத்த நாள்ல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இது வேதவள்ளி வீட்டு கல்யாணம். என் பையன் இனியனுக்கும் என் வீட்டு மருமக சஹானாவுக்கும் தான் இந்த திருமணம் நடக்கும். குருஜி, நீங்க முகூர்த்த நாளை குறிச்சு கொடுங்க. நடக்க போறது வேதவள்ளி வீட்டு கல்யாணம். யார் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன சதி பண்ணாலும் சரி, அது வேதவள்ளி கிட்ட நடக்காது. நான் பாத்துக்கிறேன். என் தலைமையில இந்த கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனைகளும் வராம நல்லபடியா நடத்தி வைப்பா இந்த வேதவள்ளி. வேதவள்ளி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ கண்டிப்பா நினைச்சதை முடிப்ப. எனக்கு தெரியும். என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. இதுல முகூர்த்த நாளை குறிச்சு கொடுத்துருக்கேன். நிச்சயதார்த்தத்திலையும் சில பல சதிகள் வரும். அதையும் என்ன ஏதுன்னு பார்த்து முறியடிச்சு நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை கடந்து கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைங்க. கண்டிப்பா குருஜி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க குருஜி. குருஜி, வெற்றியோட ஜாதகமா எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெற்றியோட ஜாதகத்தையும் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். ஆமா குருஜி, நீங்களும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. குருஜி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உண்மையால் உன் கூட இருக்கிறது வேதவள்ளி. இதை நினைச்சு நீ கலங்காத. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எப்பவும் நல்லதை மட்டும்தான் நினைப்ப. உனக்கு ஒரு காலமும் கெடுதல் நடக்காது. கவலைப்படாத, நல்லதையே நடக்கும். நிம்மதியாயிரு. வேதவள்ளி, நீ வெற்றி ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்க வேணாம். கொடுக்காமலே வெற்றி பத்தினதை நான் சொல்றேன். சொல்லுங்க குருஜி. வெற்றிக்கு எந்த குறையும் இல்லை. வெற்றி இப்ப போல எப்பவும் ராஜா மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் உன் வீட்டுக்குள்ள இல்ல, அதனால அவனுக்கு எந்த குறையும் வராது. நீ போயிட்டு வா. நீ நிம்மதியா இரு. உன் வெற்றிக்கு எதுவும் இல்லை. நன்றி குருஜி. வெற்றி பத்தின கவலை தான் எனக்கு மனசு முழுக்க. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அவன் எப்பவுமே இப்படியே இருக்கணும். என் வெற்றி அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதே போல என் இனியன் கல்யாணம் அவனுக்கும் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன் குருஜி. சரிங்க குருஜி, நாங்க கிளம்புறோம். கிளம்பு வேதவள்ளி. உமையா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நான் ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன். அதை மட்டும் கேட்டுக்கிட்டு போ. சொல்லுங்க குருஜி. வேதவள்ளி, நீ போறதுனா போமா. 2 பரிகாரம் தான். அதை உமையால் கிட்ட சொல்லி அனுப்புறேன். நீ போமா. உமையால் பின்னாடியே வருவான். ஆமா குருஜி, போன் வந்துட்டே இருக்கு, தப்பா நினைக்காதீங்க. நான் போய் போன் பேசுறேன். நீங்க உமையால் கிட்ட பரிகாரத்தை சொல்லுங்க. ஆகட்டும் வேதவள்ளி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. நன்றி குருஜி. குருஜி, பரிகாரம் பண்ணாவது இனியன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்துரும்ல. உமையால், இப்ப நான் உன்னை இங்க இருக்க சொன்னது இனியனோட கல்யாணத்துக்கான பரிகாரத்தை பத்தினது இல்ல. வேற என்ன குருஜி? வேதவள்ளியும் வெற்றிக்கும் இடையில போயிட்டு இருக்கேன் தாய் பாசமும் பிள்ளை பாசமுங்கிற போராட்டத்துக்கான முடிவை தான் இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். குருஜி, என்ன சொல்றீங்க குருஜி? வெற்றிக்கும் வேதவள்ளிக்கும் உள்ள போராட்டம் முடிவுக்கு வரப்போதா? எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஆமா உமையால், வெற்றிக்கு எப்படி எல்லாமே அம்மாதான்னு வேதவள்ளியை நினைச்சிட்டு இருக்கானோ, வேதவள்ளி தான் பாசம், வேதவள்ளி தான் உயிர், வேதவள்ளி தான் எல்லாமேன்னு வெற்றி நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா? இப்போ அவன் பாசத்தை பங்கு போட வேற ஒரு உயிர் வந்துருச்சு. குருஜி, என்ன குருஜி சொல்றீங்க? நீங்க சொல்ற இந்த வார்த்தையை வேதவள்ளி கேட்டா அவ தாங்கிக்க மாட்டாளே. அது எப்படி குருஜி? அது நடக்க வாய்ப்பே இல்லைல்ல. அது நீ நினைச்சுக்கலாம் அது நடக்காது, என்ன மீறி எதுவும் நடந்துடாதுன்னு நீ வேணா நினைச்சுக்கலாம். ஆமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்போ வேற ஒரு உயிர் வந்திருக்கு. அந்த உயிரால வேதவள்ளிக்கும் வெற்றிக்கும் இடையில இனி போராட்டம் மட்டுமே நடக்கும். இந்த போராட்டத்தின் முடிவுல அம்மா ஜெயிக்கிறாளா இல்ல புள்ள ஜெயிக்கிறானான்னு தெரியாது. ஆனா இதுல யாரோட பாசம் ஜெயிக்குங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். குருஜி, என்ன சொல்றீங்க? வெற்றி மேல அவ உயிரை வச்சிட்டு இருக்கா. இப்ப நீங்க சொன்னது மட்டும் அவ கேட்டா அவளால தாங்கிக்கவே முடியாதே. அதனாலதான் வேதவழியை முன்னாடியே அனுப்பி விட்டுட்டேன். இதை உன்கிட்ட சொல்றேன்னா நீ கொஞ்சம் பார்த்து நடந்துப்ப அப்படிங்கறதுனால தான் உன்கிட்ட சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியாதுதான். ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. வேதவள்ளிக்கும் வெற்றிக்கும் இடையில ஒரு ஜீவன் வந்துருச்சு. அந்த ஜீவனால வேதவள்ளிக்கும் வெற்றிக்கும் பல போராட்டங்கள் நடக்கும். ஆனா வந்திருக்க ஜீவன் நல்ல ஜீவன் தான். அதை வேதவள்ளி புரிஞ்சுக்கணும். ஆனா அவ புரிஞ்சுக்க மாட்டா. அவளை புரிஞ்சுக்க வைக்க நீங்க தான் முயற்சி பண்ணணும். வெற்றி, அம்மாவும் வேதாமாவும் நம்மளை தேடி இருப்பாங்களா? ஐயோ அண்ணா, தேடி இருப்பாங்களோ? இல்ல கண்டிப்பா தேடி இருப்பாங்க.
அதுலயும் மம்மி என்ன வலை வீசி தேடி இருப்பாங்க. இப்ப நானும் உங்க கூட வந்து நின்று இருக்கேன். மம்மி கிட்ட என்னெல்லாம் வாங்கி கட்டிக்க போறேன்னு தெரியல. அண்ணா, மம்மி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க தானே கூட்டிட்டு போனேன்னு சொல்லி சமாளிக்கணும். சரியாண்ணா? என் செல்ல அண்ணால. டேய், எனக்கு இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுல உன்னை நான் தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லி சமாளிக்கணுமா? முதல்ல எனக்கு ஏதாவது ஐடியா கொடுடா. இப்ப எங்க போனேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இப்ப நம்ம எங்க போகணும்னு சொல்றது? அதுக்கு முதல்ல ஐடியா கொடுடா. அட ஆமால, இப்படி ஒண்ணு இருக்கேன். என்ன இப்ப நம்ம என்னன்னா சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, டைம் வேற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மம்மியும் உமையாலம்மாவும் கீழே இறங்கி வருவாங்களே. அண்ணா, ஏதாவது ஐடியா பண்ணுனா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம உன்னை கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன கேட்டுட்டு இருக்க? ஆசையா இருக்கேன்னு பார்க்க போயிட்டேன். இப்போ தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. அண்ணா, நீங்க தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்கல்ல, நீங்க எதுக்கு அம்மாவுக்கு பயப்படுறீங்க? தைரியமா சொல்லணும்ல. இந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் இந்த மாதிரி போனேன்னு நீங்க சொல்லிடுங்க. எப்படி எப்படி வேதாம்மா கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் இந்த மாதிரி போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வேதாம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. டேய் மகனே, நீ செல்ல பிள்ளை, அதனால நீ தப்பிச்சிருவ. என் நிலைமை யோசிச்சு பாருடா. ஐயோ அண்ணா, உங்களுக்கே இந்த அளவுக்கு பயம்னா அப்ப நானும் என்ன பண்றது? போச்சா. வேதா டார்லிங், வெற்றி டார்லிங்க விட்டுறணுமா? ஓகேவா? அண்ணா, எனக்கு பயமா இருக்கணும். அதான் இவ்வளவு பயம் இருக்கல. நான் போகும்போது இதுல கூட வந்தேன். நீ மட்டும் வராம இருந்ததுன்னு வச்சுக்கேன், நான் எப்பயோ போயிட்டு எப்பயோ வந்திருப்பேன்டா. அண்ணா, எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுல, அதான் நானும் வந்தேன். என்னது பார்க்கணும்னு ஆசையா இருந்ததா? டேய், என்னடா சொல்ற? ஆமா, யார பார்க்கணும்னு ஆசையா இருந்தது? டேய், உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. ஆமா, அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன். நானும் சகானாவும் கீழே பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு அபிக்குட்டியை தனியா தள்ளிக்கிட்டு மேல போன? டேய், எதுக்குடா அபிக்குட்டிக்கிட்ட தனியா பேச போன? அண்ணன் கரெக்டா கேட்டுட்டாரு. வெற்றி ஏதாவது சமாளி. அண்ணா, நான் தனியாலாம் கூட்டிட்டு போல, நீயும் சகனாவும் தனியா பேசணும்ல. அப்ப போய் அபி அங்க நின்னா டிஸ்டர்ப் ஆகும்ல, அதான் அபியை கூட்டிட்டு அப்படி நாங்க வீட்டை சுத்தி பார்க்கலான்னு போனோமா. அப்படி வீட்டை சுத்தி சுத்தி மேல மொட்டை மாடிக்கு போயிட்டானா, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லைண்ணா. டேய், நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. நானும் ஒண்ணு அபியை பார்த்தனால இருந்து நோட் பண்ணி தான்டா இருக்கேன். உன் பார்வை ஒன்றும் சரியில்லையே. என்னடா நடக்குது? டேய் மகனே, எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்லிடு. அப்புறமா பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திடாத. வேதாம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பாத்துக்க. என்ன பிச்சுக்கு 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 நீ செல்ல என்னண்ணா? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, சும்மா வீட்டை சுத்தி பார்க்கலான்னு தான் ஹாபியை கூட்டிட்டு போனேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. பின்னாடி எது வேணாலும் ஆகலாம். என்ன ரெண்டு பேரும் போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு ஊரை சுத்திட்டு வந்தாச்சா? ஐ மாலினி. ஹாய் மாலு. மாலுதிலாம் கூப்பிடுறது இருக்கட்டும். ஆமா, ரெண்டு பேரும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, நான் நினைக்கிறது கரெக்ட் தானே? மாலு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க எங்க போனோம் உனக்கு என்ன? வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் நானும் வெற்றி போயிட்டு வந்தோம். உனக்கு என்ன இப்போ? ஆமா, நான் தப்பா கேட்கல. ரொம்ப நேரமா ரெண்டு பேருமே ஆளை காணோம். நான் உங்களை எவ்வளவு நேரம் தெரியுமா மாமா தேடினேன். ரூமுக்கு வந்து தேடினேன், வீடு ஃபுல்லா தேடினேன், டெரஸ்லயும் தேடினேன். நீங்க ஆளையே காணோம். நான் எவ்வளவு பிக்ஸ் ஆயிட்டேன் தெரியுமா உங்களை தேடி தேடி. மாலு, நீ எதுக்கு அண்ணாவை தேடுற? அதுவும் அண்ணாவை தேடி தேடி பிக்ஸ் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன வச்சிருக்காரு அண்ணா? நீ அண்ணாவை தேடணும்னு அவசியமே இல்லையே மாலு. இனிமே தேடுறத கொஞ்சம் குறைச்சிக்க. ஏன்னா அண்ணாவை தேட ஆள் இருக்காங்க. சரியா மல்லினி? வெற்றி, எதுக்கு சும்மா சும்மா அப்படி சொல்லிட்டே இருக்கா? இனியன் மாமாவை நான் தேடாம வேற யார் தேடுவான்? இங்க பாரு, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனதுக்கு அப்புறம் தேடட்டும். இப்ப நான் இனியன் மாமா எவ்வளவு தேடணும்னு எனக்கு தான் தெரியும் மாமா. மாலு, அதான் வெற்றி சொன்னால, அவன் என்ன சொன்னானோ அதுபடி நடந்துக்க. சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்கு புரியுது, உனக்கு புரியல. அது ஏன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்லைண்ணா, பாப்பாக்கு லேசா நட்டு கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மல்லுமா அப்படிதானே? வெற்றி, மாலு, நீ இப்படி வெற்றி வெற்றின்னு கூப்பிடுறதுக்கு வேதாம்மா கிட்ட செம்மையா வாங்க வேண்டியது வரும். கொஞ்சம் பார்த்து பேசு. வாய்ஸ் எல்லாம் ரைஸ் அப் பண்ணி பேசாத. இங்க வேதாம்மா மட்டும்தான் அப்படி பேசணும், புரியுதா? புரிஞ்சு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பாத்துக்க. மாமா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மாலு, தேவையில்லாம சில விஷயங்கள்ல நுழையாத. நுழையாம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்க. கல்யாணம் வரைக்கும் இந்த வீட்டுல நீ இருக்கணும்னு நினைச்சினா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்க. ஏ வெற்றி, வேண்டாம் மாலு,
கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்து. அவங்க சொன்ன மாதிரி நான் வெற்றிக்கிட்ட கோவப்பட்டேன், வேதாண்டி கண்டிப்பா என்கிட்ட கோவப்படுவாங்க. கோவப்படுறது மட்டும் இல்ல, அடுத்த செகண்ட் இந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இனியன் மாமாவை என் பக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு வழி. இதையும் நான் விட்டுட்டேன், எனக்கு என் மாமா என் கூட வரதுக்கு எந்த வழியுமே இல்லாம போயிடும். புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. வெற்றி அப்படி இல்லை வெற்றி, நீங்க ரொம்ப நேரமா ஆள காலமா வேதாண்டியும் உமையால் ஆண்டியும் உங்க 2 பேரையும் மாறி மாறி வீடுக்குள்ள தேடிட்டாங்க. தேடி தேடி டென்ஷன் ஆயிட்டு இப்ப ரொம்ப கோவமா வெளியில போயிருக்காங்க. உங்க நல்லதுக்கு தான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாமே வந்தேன். ஆனா நீங்க என்னன்னா என்னையே தப்பா நினைக்கிறீங்க. மாலு, மம்மியை பத்தியும் தெரியும், அம்மாவை பத்தியும் தெரியும். இங்க என்ன நடந்திருக்குன்னு நீ சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்லாவே தெரியும். மம்மி கோவப்பட்டிருப்பாங்க தான், ஆனா அதுக்கு அம்மா எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம், சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். இல்லைன்னா என்ன வெற்றி, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? மலு, வெற்றி அப்படி சொல்லலாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்றோம். மற்ற விஷயத்துல வீணா தலையிட்டு பிரச்சனையை உண்டாக்காதுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோ, சரியாமா? சரி வெற்றி, வா நம்ம ரூமுக்கு போவோம். வேதாமோ உமையாலமோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பேசணுமோ பேசிக்கலாம், சரியா? வா நம்ம ரூமுக்கு போவோம். ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்டு தான், வாங்க போவோம். ஐயோ போறாரே, இவர்கிட்ட பேசணும் இவ்வளவு நேரம் தவிச்சிட்டு இருந்தேன். வேதாண்டி வரத்துக்குள்ளார இனியன் மாமா கிட்ட ஏதாவது பேசி கொஞ்சமாவது என் பக்கத்துக்கு இழுக்கணும். வேதாண்டி வந்தா இனியன் மாமா கிட்ட பேச கூட விட மாட்டாங்க. இல்ல, நான் மாமா கிட்ட எப்படியாவது பேசணும். மாமா, இனியன் மாமா. என்ன மலு, எதுக்குமா கூப்பிட்டேன்? அது வந்து மாமா, வெற்றி நீ போ, மாமா கிட்ட பேசிட்டு மாமா உடனே அனுப்புறேன், நீ போ. இல்ல மலு, பரவாயில்ல, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்றல, நீ அண்ணா கிட்ட பேசு, நானும் இங்கே இருக்கேன். இல்ல வெற்றி, நீ டயர்டா இருப்ப, நீ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் பார்க்கலாம்ல. மாமா கிட்ட பேசிட்டு உடனே அனுப்பி விட்டுறேன். வெற்றி, நீ ரூமுக்கு போ, நான் என்னன்னு கேட்டுட்டு உடனே வரேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷா பாது. வேதாம்மா வந்ததும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அதுக்குள்ள எதையாவது கொஞ்சம் யோசிச்சு வை. நானும் இவ்வளவு சமாளிச்சுட்டு உடனே வரேன். சரிங்கண்ணா. அண்ணா, இவ ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பேசிட்டேன், பக்குவமா நகர்ந்து வந்துருங்க, சரிங்களா? வெற்றி, அப்படின்னா எதுவும் இருக்காது, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அண்ணா சரி, உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல, பார்த்து பேசிட்டு சீக்கிரம் வாங்க, நான் போறேன். டேய், நான் பாத்துக்கிறேன்டா. எப்போ நான் சகனாவை போட்டோல பார்த்தேனோ அந்த நிமிஷமே அவ என் மனசுக்குள்ள வந்துட்டான். இப்ப அவ என் மனசுக்குள்ள முழுசா நிறைஞ்சிருக்கான். அவளை தவிர வேற யாராலையும் என் மனசுக்குள்ள வர முடியாது, எனக்கு அவ மட்டும்தான். அதனால நீ கவலைப்படாத, பேசிட்டு உடனே வரேன், சரியா? கரெக்ட் தானா? என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணா. அதே போல என் ஃப்ரெண்டு சஹானா பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுக்குள்ள எப்படி அவ வந்தாலும் அதே போல அவ மனசுக்குள்ளேயும் நீங்க போயிட்டீங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ண்ணா. வெற்றியும் இருக்கேன், கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரிங்கண்ணா, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். கண்டிப்பாடா, என் வெற்றி தான் எனக்கு பெரிய பலமே. நீ எப்பவும் என் கூட இருக்கணும்டா. சரி, நீ போ, நான் உடனே வரேன். ஓகேண்ணா, நான் போகிறேன். மாமா, இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். வீட்டுல வேதாண்டியும் இல்ல, உமையால் ஆண்டியும் இல்ல, என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என் அம்மா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. வெற்றி இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பார்க்க போயிருக்கான். எப்படியும் அவன் வர குறைஞ்சது ½ ஆகும். இந்த ½ தான் எனக்கான நேரம். இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறேன்னு பாருங்க. இனியன் மாமா உங்க பக்கத்துல வந்தாலே நான் ஏதோ மாதிரி ஆயிடுறேன். உங்க வேற எப்ப என் மேல படுவனு ரொம்ப ஆவலா இருக்கேன் மாமா. சொல்லு மோல். ஏய், என்ன நீ எதுக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து நின்றுருக்கான்? கொஞ்சம் நேரத்துல பயந்து போயிட்டேன். சரி, என்ன ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னது? ஆமா மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்திருக்கேன். மாமா. என்ன மாலு, என்ன முக்கியமான விஷயம்? சரி சொல்லு, நானும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், சீக்கிரம் சொல்லுமா, என்னென்னு? அது ஒன்றும் இல்லை மாமா. மாமா, உங்களோட என்கேஜ்மெண்ட் வரப்போகுதுல்ல, அதுக்காக எனக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். தனியாக போக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. நீங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது.
நீங்களும் வரீங்களா? நீங்களும் நானும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? பர்ச்சேசிங்க மாலு கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேதாமாவும் உண்மையாலமாவும் வந்துட்டோம். அவங்க கிட்ட கேட்டுட்டேன், அப்புறமா நான் சொல்றேன் சரியா? ஏன்னா நான் இப்போ வெளியில போலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால ஆமா நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட கேட்டுட்டேன், அவங்க ஓகே சொன்னா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். போதுமாமா? ஏன் இந்த குடும்பத்துல இப்படி இருக்காங்க? வீதாண்டி உண்மையிலாண்டி சொன்னாதான் இவர் வெளியில வரா. இவரை சுயமா யோசிக்கவே மாட்டாரா? என்ன சொல்ல மாமா ப்ளீஸ், எனக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க எனக்கு வேணும் மாமா. நான் உங்களை எப்படி அடையிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா அம்மா சொல்லணும் ஆட்டுக்குட்டி சொல்லணும்னு. ஐயோ மாடு, எப்படியாவது மாமாவா உன் வழிக்கு கொண்டு வா. இல்ல மாமா உன் கையை விட்டு போயிடுவார் போல இருக்கேன். இங்க பாரு, இனி மாமா உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போறோம். இனி மாமா எனக்கு வேணும் மாமா ப்ளீஸ், எனக்கு நீங்க வேணும் மாமா. மாலு மாலு சொல்லுங்க மாமா. அதான் சொல்லிட்டேனேம்மா, அம்மா எல்லாம் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு போலாமான்னு கேட்கேன். ஓகேன்னு சொன்னாங்க. நம்ம கண்டிப்பா ஷாப்பிங் போலாம். ஓகேவா? சரிங்க மாமா. மாலு ஏதாவது பண்ணு. இல்ல மாமா இப்ப ரூமுக்கு போயிடுவாரு. நீ மாமா கிட்ட பேசணும்னு நினைச்சால ஏதாவது பண்ணு. சரிம்மா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். சரி நகரு, நான் போறேன். சரிங்க மாமா. மாலு ஏதாச்சும் பண்ணுடி. ஐயோ மாமா. ஏய் மாலு பாத்துமா. வாய் விட்டு